வார்த்தை கொடுத்து கத்திரன் கொடுத்து பெரிய கிருபைக்காக தேவன் கத்திச்சுக்கிறேன். கண்கள் முடிவுன்னு சொல்லிப்போம். எங்கள் பரிசுத்தமிழ பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நடிச்சுக்கிறேன். சப்பா ஆண்டவரே பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியான சொல் தகப்பனே நாட்கள் முத்தாவே உடைய பிள்ளையோடு நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்களை மறைச்சு வெளிப்படுங்கப்பா. வாயோடு நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறையா கத்துடைய வாக்கத்தில் வைக்கிறையா கத்துடைய ஆவியான ஆட்கொண்டு வழி எடுத்தோம். பரிசுத்த ஆவியானவர்களோடு நீ பேசுமாப்பா. என் வாயோடு பேசுமான்றவரை நீ பேசுமாப்பா, பேசுங்கப்பா. கத்து பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு நான் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. தியானிக்க போகிற வசனம் வந்து சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் தான். 1ஆம் சங்கீதம் நம்ம வாசிக்கிறோம். 1ஆம் சங்கீதத்தில் 1ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், 3ஆம் சங்கீதங்க. 1ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காத பால்வெளி வழியில் இல்லாத பரியாசக்காரன் கரக்கூடாது. அவருடைய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கண்கனி தந்து இளையதிலாக இருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இந்த நாளில் நமக்கு முக்கியமான வசனம், முக்கியமானது என்னன்னு கேட்டால் இந்த 1ஆம் சங்கீதத்திலே போட்டிருக்குது. துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவிகளோட வழியில நிற்கக்கூடாது. வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னா நம்மளுக்கு முதல்ல எடுத்துடும் ஷார்ட்டிலே சங்கீதத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படி போட்டிருக்கிறாங்க. காது தெரிஞ்சா ஷார்ட்டிலே போட்டாங்க. அதை சங்கீதம் தொடங்கும் போதே போட்டாங்க. அதனால நமக்கு வந்து நம்ம பைபிளை கையில் எடுத்துருக்கோம். எடுத்தாலும் நம்ம என்னச்சுன்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, நம்ம அவங்க ஆலோசனைக்கு நம்ம சரி கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அவங்களுடைய ஆலோசனை நம்ம கேட்டோன்னா நமக்கு சமாதானம் இல்லாதபடி போயிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் கர்த்தரிடத்தில் தான் நமக்கு ஆலோசனை. அதான் 2ஆம் வசனம் போடுறது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை நம்ம தியானிக்கும் போது தான் பெரிய பாக்கியவான்கள் நம்ம ஆக முடியும். வேதம் தான் நம்ம என்னச்சுன்னா உயிர்ப்பிக்கிறது. இந்த வேத வசனம் தான் நம்மளை நடத்துறது. இந்த வேத வசனத்தில் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வேத வசனம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசனத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குங்கிறத வசனத்தின் மூலயமா நமக்கு சங்கீதத்தில் நிறைய இருக்குது. நம்ம ஒரு சில வார்த்தை தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உட்காந்து பார்த்தோம்னா இது வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்னுடைய வார்த்தை போக முடியாது. வசனத்தில் இருக்குது. வசனத்தை ஆண்டுடைய வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து தியானிக்கும் போது நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறதா இருக்குது. அதனால் வேதத்தை இரவும் பகலும் ஒரு வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைய மரத்தை போல நிச்சயமானா இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். அப்போ வேதத்தை தியானிக்கிற பிள்ளைங்கள் வந்து செய்கிறது எல்லாத்தையுமே என்ன செய்கிறார், ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். என்னட்டு ஆண்டுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தையில் வந்து என்ன செய்யுது, நம்மளை வந்து ஆண்டவர் என்ன தூக்கி நிறுத்துகிறாரு. அதனால வசன கிறிஸ்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வேதத்தை என்ன செய்கிறாங்க, பைபிளை கையில் வச்சுருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்களில் பைபிள் கையில் வச்சுருக்கவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் வேதத்தை திறந்து என்ன செய்ய மாட்டேங்காங்க, படிக்க மாட்டேங்காங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். சர்ச்சையில் கூட உட்காந்து கூட கால் மாட்டில் அவங்க பாட்டு வச்சுட்டு இருப்பாங்க, பைபிள் வச்சுருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் கட்டில் இருப்பாங்க. நைட்டில் பார்த்து கட்டிலே தள்ளி விட்டுருக்காங்க, பைபிளை தள்ளி விட்டுருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது கட்டில் கீழே கிடச்சி பைபிள். அப்போ ஏன் இப்படி கட்டில் கீழே கிடக்குது அப்படின்னு கேட்டால், ஆமாம் நைட்டில் படிச்சுட்டு நான் படிப்பு உள்ளே போட்டுருவேன். இதில் இருந்து இப்போ சாயங்காலம் நைட்டில் படிக்கும் போது எடுக்கணும்னு. அவங்க பைபிள் வந்து முக்கியமானது, கிறிஸ்தவ வாழ்க்கையே முக்கியமானது.
பைபிள் தான். பைபிள் வந்து ஒரு பொக்கிஷமாக நம்ம வைக்கணும். இந்த பைபிள் மேலே பயம் இருக்கணும் நமக்கு. இந்த பைபிள் தான் உள்ள இருக்கிற வசனங்களை வாசிக்கிறது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். வசனத்தை வாசிக்க பெரிய சமாதானம். இந்த வசனத்தை வாசிக்க தான் கர்த்தருடைய பாதையில நடத்துறது இந்த வசனம் தான். அதனால இது வந்து நம்ம அசட்டா என்னவே கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க வந்து சரின்னு எடுத்தாங்க, கையில எடுத்து வச்சாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது தான் பைபிள் எடுப்பாங்க. அப்புறம் மற்ற நேரம் செல்லில் வச்சுட்டு அது அப்படி தான் இருக்கும். பைபிள் அந்த நேரம் அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க பைபிளில் அவங்க எடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். பைபிளை வந்து அந்த சர்ச்சைக்கு பொறுப்பு மட்டும் கையில் நினச்சி வச்சுருப்பாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களும் பைபிள் உள்ள வசனத்தை வாசிக்க மாட்டாங்க. நிறைய கிறிஸ்துவங்களுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய வறுமையில் இருக்கிறாங்க, தரத்தில் இருக்காங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. வசனத்துக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அவங்க என்ன கனப்படுத்துறதுக்குள்ள பிதாவை கனப்படுத்துறாரு. கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நம்ம கனப்படுத்தும் போது இந்த வார்த்தைகளை கனப்படுத்த பிதாவால் நம்மளும் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கி முழிச்சிட்டாங்க. 12 மணி நேரமோ 10 மணி நேரமோ தூங்கி முழிச்சிட்டாங்க. நாங்களும் 5 மணி நேரம் தூங்குவோம், 5 மணி நேரம் தூங்குவோம். ஆனால் நிறைய பேர் அந்த 5 மணி நேரம் கூட தூங்குற டைம்லாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நல்லா வேதத்துக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம கற்றுவிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையே வசனம் தான், வசனமும் ஜெபம் தான். அதில் அப்படியே 2 பேரும் அந்த 2 நம்ம கரெக்டாக கொண்டு போனால் ஒரு தன்குளத்தில் ட்ரெயின் எப்படி போதோ அதை அப்படியே நீட்டாக அழகாக என்ன செய்யும் போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பைபிளே எடுக்கிறதுக்கு உங்கள் மனசு இல்லாமல் அப்படி இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஆசீர்வாதமான பாதைக்கு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதனால் இந்த வசனம் தான் நம்மளுக்கு வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குது. இந்த வசனத்தை தியானிக்க தான் ஒவ்வொரு மனிதன் வேதம் கூறுகிறது. காவிராஜர் சொல்கிறாரு, உடைய வேதம் மட்டும் என் மனமகிழ்ச்சியாக இல்லாது இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சி. வேதத்துக்கு நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவத்தை கொடுக்கணும் கற்றுக்கோங்க. இன்னொரு வசனம் போட்டுருக்கு, உடைய வேத வசனத்தை அங்கே இன்னொன்று போட்டுருக்குது, மிகுந்த சமாதானம். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்குன்னு சொல்லி 119ஆம் சங்கீதத்தில் 165ஆம் வசனம் அதில் போட்டிருக்கு. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஒன்றுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல வேதம் மட்டும் இல்லாவிட்டால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருக்கிறேங்கிற வசனம் வந்து 119ஆம் சங்கீதத்தில் 92ஆம் வசனம் அந்த வசனத்தில் அது போட்டிருக்கும். அதனால நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்களும் இந்த தாவிதராஜா காட்டுக்குள்ள ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் எப்போதும் துதிச்சு பாடிக்கிட்டே இருந்தார். எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்தி சந்தி மத்தியான வழியில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது மாத்திரம் இல்லை, வேதத்தை செஞ்சார், தியானிச்சுக்கிட்டே இருந்தார். 34ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை என் காலத்தை சோதிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அப்போ என் காலத்தை சோதிப்பேன், துதி எப்போ வாயில் துதி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஆண்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தார். ஆண்டுகள் அவர் நிறைய வசனம் எழுதியிருக்காரு. 150 சங்கீதம் எல்லாத்தையும் எழுதி அழகாக தான் கையில் தந்துருக்குறாங்க. ஒவ்வொரு வசனத்துலையும் நம்ம வாசிக்கும் போது வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 வசனங்கள் வாசித்தேன். 4 வசனம் போடுறது துன்மார்க்கர் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கிற பதிலை போல இருக்காங்க. அவங்க கையில் பைபிள் இல்லை. அப்போ கையில் பைபிள் இருக்கிறவங்க கையில் போட்டு காண்டு நினச்சுவாரு, அவன் செய்கிறதுலாம் வாய்ப்பு இருக்காரு. அவன் நீர்க்காலத்தில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவனுக்கு செய்கிறது எல்லாம் செய்யும். அவன் எழுதுறாருக்கு மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதே பைபிள் கையில் இல்லாதவங்க வந்து துன்மார்க்கன்னு போட்டிருக்கு. 5ஆம் சங்கத்தில் போட்டு 1ஆம் சங்கத்தில் 5ஆம் சங்கத்தில் ஆகியால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகள் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியும் அழியும் அப்படின்னு. அப்போ நீதிமான்கள் வழியை அவர் அறிந்திருக்கிறார், துன்மார்களுடைய வழியை அழியும் அப்படின்னு போட்டிருக்கிறார். அப்போ வேத வசனம் நம்ம கையில் தான் இருக்குது. நீதிமானுடைய கையில் தான் வேத வசனம் இருக்குது. அப்போ வேதத்தை நம்ம தான் நினச்சிக்கணும். நம்ம கையில் இருக்கும்போது நம்ம வந்து எத்தனை வருஷம் உயிரோட உலகத்தில் இருக்கணும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து தெய்வனுக்கு முக்கியத்துவம் நம்ம கண்டிப்பாக நினச்சிக்கணும், கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை நினச்சிவார், பெரிய காரியங்களை கொண்டு செய்வார். நீங்கள் சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 37ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் போட்டிருக்கு, கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக அவர் உங்கள் இருபத்தி மேற்கெல்லாம் உனக்கு அருள் செய்வார். அப்போ வசனம் இருக்கிறதுனால தான் ஆண்டு மனமகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறதுனா நமக்கு புரியுது. அப்புறம் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம இருபத்தி மேற்கெல்லாம் நினச்சிக்காரு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உன் வழியை கர்த்தர் போக்குவித்து அவர் மேலே நினச்சி நம்பிக்கையே இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ அவர் தான் காரியத்தை எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறது
அவர் அப்போ வசனம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது இந்த காரியத்தெல்லாம். உன் வழியை கற்றுக்கு ஒப்புச்சரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறாரு. அவரே ஒரு காரியத்தில் நினச்சி வரான் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு எதுவும் கொடுக்குறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், ஆண்டவர் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அவர் இறுதி வேண்டுதலாம் நினைச்சுவார். அருள் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. ஆனால் கட்டுரை பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை என்ன செய்யணும், அவருக்கு மேலே பிரியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சங்கீதம் 119 சங்கீதத்தில் சங்கீதம் 119 சங்கீதத்தில் ஒரு வசனம் பார்த்துருக்கேன். 47, 48 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு நினைச்சிறேன் காத்திருக்கிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு நினைச்சிறேன் காத்திருக்கிறேன். இப்படி வசனத்துக்கு காத்திருக்கணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்தை வாசிக்கணும், இந்த வசனத்தை தியானிக்கணும், காத்திருக்கணும். அவருடைய வசனத்தை எடுத்து போடுவோம் அப்படின்னு நினைச்சிக்கணும். காத்திருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆண்டவருடைய வசனத்துக்கு அவ்வளோதான். வசனத்து மூலமாக தான் ஆண்டு நம்மளோட பேசுவார். வசனத்தை கூட தான் நம்ம தேவனாய்க்கத்தை நம்மளோட பேசுவார். அதனால நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் கனப்படுத்துறதா இருந்தால் வசனத்துக்கு முக்கியத்துவம் என்ன செய்யணும், கொடுக்கணும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு போக முடியும். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றவங்க நிறைய பேர் வசனத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்காங்க, முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேங்காங்க. பைபிளை சர்ச்சைக்கு செல்லவங்க வரும்போது பைபிள் இல்லாமல் வராங்க. பைபிளை எடுத்துகிட்டு வந்தாலும் நினச்சிக்கிறாங்க, பைபிளை திறந்து கூட பார்க்க மாட்டேங்காங்க. நிறைய பேருக்கு பைபிள் வசனம் என்னென்ன வசனம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அது மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி நினச்சி மாட்டேங்க, தெரியவே மாட்டேங்க. வசனங்களுக்கா சர்ச்சுக்குள்ள கிடக்குறாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கே வராங்க. அப்போ எதுக்கு சும்மா போட்டு போயாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னாங்க. ஐயா, ஆண்டவர் பிள்ளை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதான் ஆசீர்வாதம். செப்பம் தான் நம்மளை நினச்சி பரலோக சித்திரத்தில் கூட்டிகிட்டு போனால் அப்படின்னா என்னது அப்படிங்காங்க. கிறிஸ்தவங்க தான், அவங்க வயசான நினச்சிதான் அப்படின்னா என்னது பரலோக சித்து கூட்டிகிட்டு போவாங்களா யாரு அப்படின்னாங்க. அப்போ இப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ கிறிஸ்தவங்க ஏசப்பா எதுக்காக வந்தாங்க இந்த உலகத்துக்கு, எதுக்காக ஏசப்பா செல்வி சொன்னாங்கன்னா எதுக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்காங்க ஒரு சிலருக்கு. அப்படி இருக்காங்க. எனக்கு தெரியும், சில எதுக்கு சொன்னாங்க எனக்கு தெரியும், ஒன்றுமே அவங்க எதுக்குமே கேட்க. அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளோதான். அப்படி வருவாங்க, அப்படியே போவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன வார்த்தை சர்ச்சையில் கொடுத்தாங்க, யார் கேட்டா எப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலேருந்து நிர்விசாரமான வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேதவசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு நாட்கள் நினைச்சுவாங்க, உயர்த்தப்படுவாங்க. அந்த உயர்வு தேவனுடைய வார்த்தையில் இருக்குது, வசனத்தில் இருக்குது, இந்த பைபிளுக்குள்ள அடங்கி இருக்குது. அதனால கர்த்தரை பிள்ளைகள் நிறைய பேர் தெரியாமல் அப்படி இருக்காங்க. தெரியாமல் இருந்து பைபிள் படிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு நேரமே கிடையாது சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கிடையாது. பைபிள் படிக்கணும், பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பைபிள் வசனத்தை வாசிக்கணும், பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அந்த வசனத்துக்கு நமக்கு வசனத்தை கைக்கொள்ளணும். கைக்கொள்ள நமக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதம். வசனத்தை வாசிக்க தான் பரலோகத்தில் போக முடியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இந்த கொடுக்கப்பட்ட நாட்களில் நம்ம நேரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வீணமாக நிறைவாக்கிடக்கூடாது. அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு 147 சங்கீதம் சொல்லி 119 சங்கீதத்தில் 147 வசனம் போட்டிருக்கு. 148 வசனத்தில் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் என்ன செய்யுது, விழித்து கொள்ளுது அப்படிங்கிற குறித்த ஜாமத்துக்கு விடிய கிழமை எலும்பு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு அவங்க எழும்புறாங்க. அப்போ கர்த்தருடைய நம்மளும் என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளும் அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். அதனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் அப்படின்னு அவன் செய்தெல்லாம் அவனுக்கு வாய்க்கும், அவன் இருக்கல் ஒருவன் நடப்பட்ட வார்த்தை போல இருப்பான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம வந்து நினைச்சோம்னா கர்த்தருடைய வேதத்துக்கு வசனத்துக்கு நம்ம நினைச்சோம் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கும்போது வசனத்தை வாசிக்க தான் வசனத்தை வந்து ஆண்டு நம்ம நினைச்சுவாரு, பேசிக்கிட்டே இருப்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே எரேமியா புஸ்தகத்தில் போடுறது 6ஆம் அதிகாரம், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16 வசனம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு எடுத்து வரும் இளைப்பாறுதல் கிடைக்கும்.
என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களும் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோங்கிறாங்க. அப்படி சொல்ற கோஷ்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எழுப்பி தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது இளைப்பாறுதலை ஆண்டவர் என்ன செய்ய இளைப்பாறுதல் கிடைக்குமா? வழியிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியிலே எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை எடுத்து போட்டோங்கிற வாழ்க்கை கிடையாது. அப்படியே பார்த்து ஒன்று நிச்சயம் கொடுக்கலாம். வழியில் நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல பாதையில் அடிச்சுமா நடக்கணுமா? அதான் வசனம் நம்மளுக்கு பாதை காட்டுது. பாதை அடிச்சது வசனம் காட்டுது. அதெல்லாம் கட்டுரை பிள்ளையாகி நம்ம அப்போதான் இளைப்பாறுதல் கிடைக்குங்கிறாரு. அப்போதான் சமாதானம் கிடைக்குங்கிறாரு. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா இந்த வழி என்ன வழி, இது நல்ல வழியன்னு பார்த்து அந்த வழியிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? அதை விசாரித்து நல்ல வழி எங்கேன்னு பார்த்து அதிலே என்ன செய்யணும்? நடக்கணும் அப்படின்னு சொல்லி எரேமியா 6:16 போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 19 சங்கீதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு. சங்கீதம் 19 சங்கீதத்தில் 19:7 போட்டிருக்கு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறது. அப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்குது. அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆத்மாவை என்னச்சுது? உயிர்ப்பிக்குது. அது பேதை கூட ஞானியாக மாற்றுது கர்த்தருடைய வசனம். அப்போ பாருங்க, நம்ம எப்பேற்பட்ட ஒரு பேதையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு வெகுளியாக இருந்தாலும், ஒன்றுமே தெரியாத ஒரு மண்டுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? ஞானியாக மாற்றுகிறார். அது ஆத்மாவை என்ன செய்கிறாரு? அது குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆத்மா தான் முக்கியம். நம்மகிட்ட இருக்க ஆத்மா தான் இளைப்பாறுதலுக்கு போகும். ஆவி தேவன் கொடுத்தது. அவர் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போயிடும், ஆண்டவர்கிட்ட போயிடும். ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகும், அங்கே இளைப்பாறுதலுக்கு போகும். இந்த சரீரம் மண்ணில் போட்டு மூடிடுவாங்க. அதனால தேவனுடைய நம்ம ஆத்மாவுக்கு தான் ஆண்டு நினைச்சிட புதிய சரீரத்தை கொடுத்து இளைப்பாறுதல் வைப்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும்னா வேதத்தை வாசிக்கணும். அதை பண்ணுறாரு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. நம்மகிட்ட இருக்க ஆத்மா உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நம்ம ஆத்மா இந்த உலகத்தை பார்த்து உலகத்துக்கு ஆத்மா செத்து போயிடும். அது எப்படி இருந்தால் என்ன, இப்போ என்ன, அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது போயிடும், ஒன்றுமே இல்லாத போயிடும். ஆனால் வேதத்தை வாசிக்க நம்மளுக்கு என்னது இருக்கும்? ஆத்மாவை உயிர்ப்பித்துக்கிட்டே இருக்கும். ஆத்மாவை உயிர்ப்பிக்கும், ஆவியை உற்சாகப்படுத்தும். ஆவி உற்சாகப்படுத்த மாம்சமும் பலகீனமானதுன்னு ஆண்டு சொல்லுவார். அப்போ சீசர்களை பற்றி சொல்லுவார். அவங்க தூங்குவாங்க. அப்போ ஆண்டு ஜபத்துக்கு போயிருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிலைக்கு பறக்கும்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவி உற்சாகமானது, மாம்சமும் பலகீனமானது அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்போ ஆவி நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி உற்சாகமுள்ள ஆவி தான். அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம சோர்வுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. அப்போ ஆவி உற்சாகமாக இருக்கணும்னா வேதத்தை நம்ம தியானிக்கணும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வேதத்தை நம்ம கனப்படுத்தும். வேதத்தை கனப்படுத்தும் வேத வசனம் நம்மளை கனப்படுத்தும். அப்படின்னு நீ வேதத்தை சுமந்தால் அது உன்னை சுமக்குன்னு வசனம் இருக்கு. அதனால் நம்ம வேதத்தை சுமந்தால் அவருடைய வார்த்தை நம்மளை சுமக்கும். எங்கேனாலும் நம்மளுக்கு மறைஞ்சுதான் உள்ள கிடக்கும். ஆனால் அந்த வேலை வரும்போது ஏற்ற வேலையில் அப்படி வார்த்தை என்ன செய்யும்? அவங்கக்கிட்ட போராடும், அவங்ககிட்ட பேசணும். நம்ம வாய்ட்டு வார்த்தை வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வார்த்தை நமக்கு நினச்சிருப்போம், நமக்கு எல்லாமே மறந்துடும். ஆனால் ஆவியானவர் ஏற்ற வேலையில் இந்த வார்த்தையை வெளியே கொண்டு நினைச்சிடாரு, பேச ஆரம்பிப்பார். அதனால் கட்டுரை பிள்ளையே நம்ம வேதத்தை சுமப்போம். வேதத்தில் உள்ள எழுதியிருக்க எல்லாத்தையும் தியானிப்போம். வேத வசனத்தை வாசித்து அதுக்கு கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை சுமப்பார். அதனால் வேதம் கொடுக்குறது அவருடைய ஜனங்களுக்கு அவர் வேதத்தை என்ன செஞ்சார்? எழுதி கொடுத்தாரா? ஆண்டுக்கு எழுதி கொடுத்தா. அது அவங்க என்ன செஞ்சாங்களா? மோசியால் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அந்நிய காரியமாக நினைத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ கையில் ஆண்டு எழுதி கொடுத்துருக்குறாரு, கட்டுரை பிள்ளைகளும் கொடுத்துருக்குறாரு. அது என்ன செய்றாங்க? இன்னைக்கு பைபிளை கூட தூக்கி போல, இன்னைக்கு செல்லை கொண்டு போகிறாங்க. செல்லுலேருந்து என்ன செய்றாங்க? வசனத்தை தேடி எடுக்காங்க. ஆனால் அப்படி கொண்டு போகக்கூடாது. இந்த புக்கை வசனத்தை தான், பைபிளை தான் சமக்கணும். பைபிள் பரிசுத்த வேதாக்கணும். பைபிள் வசனத்தை பைபிள் நம்ம கையில் யாரும் வெட்கப்படவே கூடாது. தூக்கிறதுக்கு சமக்கிறதுக்கு பைபிளை சமக்கிறதுக்கு வெட்கப்படவே கூடாது. பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கும் பைபிளை நினைச்சிடும். பைபிள் வசனத்தை நம்ம வாசிக்க நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் நிச்சயம் இருக்கும். அதனால இன்னைக்கு நிறைய பேர்
பைப்பில் இதுக்கு செல்லு வச்சுருக்கேன்ல போதும், அதில் நான் பார்த்துட்டு அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வேதத்தை சுமப்போம், வேதத்தை நம்மளை என்ன செய்யும் சுமக்கும், வேதத்தை வாசிப்போம், அது நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்ந்த இடத்துல வச்சிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வசனம் தான் நம்மளை என்ன செய்யும் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பாதையை காட்டுகிறது. இதுதான் வசனம் தான். அந்த வசனத்துக்கு வாசிக்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போனாங்க என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் காமிக்கிறது வசனம் தான் காமிச்சிட்டு இருக்குல்ல. அதனால் நம்ம திறப்போம், அந்த பொக்கிஷத்தை நம்ம நினச்சிடும், பொக்கிஷத்தை அப்படியே பார்த்து ரசிப்போம். வேதத்தை வாசிக்க நம்ம இருதயம் எப்படி என்ன செய்யும் மகிழ்ச்சிகளை வரும், சந்தோஷத்துக்குள்ள வரும், பெரிய ஒரு சந்தோஷத்தில் பொங்கி எழும்பும் பைபிள் வாசிக்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு தருவாராக. தொடர்ந்து நம்ம வழி நடத்துவார். இந்த வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். பைபிளை எங்கே போனாலும் பைபிளை நீங்கள் தூக்கிட்டு போங்க. பைபிளை நினச்சிங்க கையில் தூக்குறீங்க, பைபிளை தூக்குறவங்க எப்படி நடக்கணுங்கிறது வசனம் போட்டிருக்கேன். அப்படியே நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்பிடிஞ்சு, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்பிடிஞ்சு, கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிஞ்சு நம்ம இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.